வெளிச்சமே தெரிய மாட்டேங்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சண்டே மார்னிங் காலையில் நாங்கள் வந்து ப்ரேயர் போயிட்டு வர நேரம் ஆகிட்டு, அதனால் வந்து இப்போ தான் வந்து சாதம் கொஞ்சம் ஒயிட் சாதம் வச்சுருக்கோம். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு பிறந்த நாள், அதனால் இன்றைக்கி தக்காளி ரசம் வச்சு கொஞ்சம் சிக்கன் ஏதாவது பொரிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். தக்காளி ரசம் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். அதுக்குள்ள என்னதெல்லாம் தேவைன்னு பாருங்கள். 4 பெரிய தக்காளி, அப்புறம் கொஞ்சோண்டு மிளகு, அப்புறம் சீரகம் அதை விட கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க, கொஞ்சோண்டு வத்தல் பொடி, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லியில் வைக்கணும். கொத்தமல்லியில் நான் வாங்கினோன்னே வைக்கணும். அப்புறம் உப்பு, அடுத்தது ஒரு சின்ன துண்டு காயம். இந்த காயம் போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, மிளகாய் 2 மிளகாய், கொஞ்சோண்டு புளி போதும். இது ஒரு 10 பேர் சாப்பிட்லாம். அப்படி ஒரு புளி இவ்வளவு வச்சு இப்போ நம்ம கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெயில் தாளித்தா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறோம். தக்காளியும் எண்ணெயும் கவர் பண்ணுறோம். தக்காளி எண்ணெய் கவர் பண்ணுறாங்க. ஆன் பண்ணிட்டீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த தக்காளி எப்படி நம்ம கையால் நல்லா வந்து இதை நல்லா பிணைஞ்சிடணும். கை கொஞ்சம் வலிக்க தான் செய்யும், ஆனால் வந்து நம்ம நல்லா அந்த தக்காளியை பிணைஞ்சாதான் அந்த தக்காளி ரசத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம நல்லா இதை மேஷ் பண்ணி நல்லா வந்து நம்ம கையை வச்சு இது பண்ணணும். நல்லா இதை நல்லா பிணையணும். தக்காளியை தக்காளியை நல்லா பிணைஞ்சிட்டு இந்த கருவேப்பிலையும் இதில் போட்டு நல்லா பிணையணும். ஆனால் கொத்தமல்லியில் வரல எனக்கு இன்னும். கொத்தமல்லியில் வந்துட்டுனா நான் தாளிக்கும் போது அதை நல்லா பிணைஞ்சி விட்டுறேன். அப்புறம் நம்ம இந்த உப்பு, அப்புறம் இந்த மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு வத்தல் பொடி வச்சோம்னா அதையும் போட்டு நல்லா பிணையணும். பிணைஞ்சிட்டு கொஞ்சோண்டு புளி வச்சுருக்கோம்ல, அந்த புளியை நல்லா போட்டு நான் கொஞ்சம் தக்காளி கூடவே எடுத்தேன். இல்லை எங்களுக்கு 3 தக்காளி கூடும் இருக்கிறேன். நல்லா பிணையணும். எங்களுக்கு பாருங்கள் எப்படி பிணைஞ்சிருக்கேன், அதே மாதிரி நல்லா பிணைஞ்சிடும். நல்லா மேஷ் ஆகிற மாதிரி நல்லா பிணைஞ்சிட்டு, அப்புறம் நம்ம இந்த இடித்து வச்சோம்ல அதையும் இதில் போட்டு நல்லா பிணைஞ்சிடும். நல்லா பிணைஞ்சிடும். காய் இதெல்லாம் நல்லா கரைஞ்சோன்னு புளி இதெல்லாம் நல்லா அப்படியே கரைஞ்சிடும். புளி எல்லாம் அப்படியே கரைஞ்சிட்டு வரும். புளி கொஞ்சோண்டு போட்டால் போதும். நமக்கு எப்படி இருக்குன்னு நல்லா புளிப்பெல்லாம் சரியாக இருக்குது. ஆனால் கொஞ்சோண்டு வேணால் நமக்கு தேவைக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். மஞ்சள் பொடி, வத்தல் பொடி கொஞ்சோண்டு போட்டால் போதும். இந்த சில்லி பொடி வந்து கொஞ்சோண்டு போட்டால் போதும். ஏன்னா 4 தக்காளிக்கு நீங்கள் இவ்வளோ போட்டால் போதும். அப்புறம் கூட நம்ம நிறைய வைக்கிறதா இருந்தால் அந்த அளவுல நம்ம கூட்டிக்கலாம். சீரகம் குறைச்சும் மிளகு கொஞ்சம் கூட்டியும் போடணும். ஒரு மிளகாய் இதில் போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு மிளகாய் மட்டும் இதில் இப்படி பிச்சு போட்டுருங்க. பிச்சு போட்டு ஒரு வத்தலையும் இப்படி நீங்கள் பிச்சு போட்டுருங்க. தாளிக்கும் போதுலாம் நீங்கள் வத்தல் போட தேவையில்லை. சும்மா
கடுகு மட்டும் உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து ஊற்றிடும். பாருங்க, கொஞ்சம் தண்ணி இல்லை, தண்ணி ஊற்றி கூட கொஞ்சம் தண்ணி காணலைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு சோறு வெந்துக்கிட்டு இருக்கு. சிக்கன் வாங்க போனாங்க, வரல இன்னும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள் தக்காளி ரசம் வந்து நல்லா கொதிக்கணும். இந்த ரசத்துக்கு மட்டும் கொஞ்சம் தக்காளி வாடையெல்லாம் போகிறதுனால ஒரு 2 கொதி நல்லா வந்த பிறகு நீங்கள் கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வின்ஸ் கிச்சனுக்கு. இன்னும் நிறையா நாங்கள் வீடியோ போடணும். லைக் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். இன்னும் நிறைய விளாக்ஸ் போட ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்வாராக. உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். மேலே தெரியுதா? அதில் நல்லா கவர் பண்ணு. இந்த தேங்காய் எண்ணெய் தான் தாளிச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தேங்காய் எண்ணெயிலே தாளிங்க. தக்காளி இருக்கும், வத்தல், அப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு. நல்லா ஈஸியான வேலை. தக்காளி ரசம் சீக்கிரம் செஞ்சிடலாம். வச்சுட்டு நம்ம எதுனாலும் ஒரு துவையல் கூட வச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி ரசம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு தேவைன்னா நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது, உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது சாதம் அடிச்சாச்சு. அடுத்து சிக்கன் மட்டும் நம்ம பொரிக்கணும். நீங்களும் இந்த தக்காளி ரசத்தை செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் சீக்கிரமாக செஞ்சிடலாம். நன்றி, வணக்கம்.